பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்பது மிக மிக அதிகம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் சொல்கிறான், எந்த அளவுக்கு மரியாதை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களை கூப்பிட்டு சொல்ல இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள். என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்களே, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க, சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேச்சில சவுண்டு கூட போயிடுச்சு. அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, ஈமான் கொண்டவர்களே நபியுடைய சத்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லி பாதி, அதேபோல் நீங்கள் ஒருவர் இன்னொருத்தோரிடத்தில் சமமாக பேசுவீர்கள் அல்லவா, அந்த மாதிரி நபியுடைய சத்தத்திற்கு ஈக்குவலாகவும் நீங்க பேசக்கூடாது. என்ன சொல்றான் அன்பர்களே அல்லாஹ் தஆலா, நபியுடைய சவுண்டுக்கு மேல உங்க சவுண்டு கூடவும் கூடாது, நபியுடைய சவுண்டுக்கு ஈக்குவலா சமமாகவும் உங்களுடைய சத்தம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்ஊரூன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா அன்பர்களே, நீங்கள் அப்படி நபியுடைய சத்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தங்களை கூட்டினால் அல்லது நபியுடைய சத்தத்திற்கு சரி சமமாக உங்களுடைய சத்தங்கள் இருந்தால் நீங்கள் இதுவரை செய்த எல்லா அமலையும் அழிஞ்சு போயிடுங்கிற அல்லாஹ் தான். நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்த அமல் எல்லாத்தையும் அழிச்சிருவேங்கிற அல்லாஹ் தான். எவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபியுடைய சத்தத்திற்கு மேல் சத்தம் கூடினால், நபியுடைய சத்தத்திற்கு சமமாக பேசினார். இந்த ஆயத்து இறங்கியதற்கு அப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவு ஆயிட்டாங்கன்னா, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு பற்றி எல்லாம் சொல்கிறார்கள், அவங்க வாயால பேசுறதை வச்சு சவுண்டு வராது, அவங்க வாயால அங்க முழங்கக்கூடிய அதை வைத்து இன்ன விஷயத்தை சொன்னார்கள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அந்த அளவுக்கு தங்களுடைய சத்தங்களை சஹாபாக்கள் குறைத்து கொண்டார்கள். அறவே சத்தம் வராது, நபிக்கு முன்னால் பேசினால் அல்லாஹ் இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லும். இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹி, எவர்கள் நபிக்கு முன்னால் தங்களுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்வார்கள், உலாயிகல்லதீன அம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்கள் தான் அல்லாஹ்வால் அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் தக்வாவுக்கு என்று தேர்ந்தெடுத்து கொண்ட மக்கள் அவர்கள் தான் அல்லாஹ் தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எவ்வளவு பெரிய மரியாதை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான் நண்பர்களே. விஷயத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும்.